வணக்கம். சொல்வனம் புனைவுவனத்திற்கு யாவரையும் வரவேற்கிறோம். இன்று கலந்துரையாட எடுத்துக்கொண்டுள்ள சிறுகதை, சொல்வனத்தில் எழுத்தாளர் அப்துல் கரீமின் படைப்பான அருந்து விடாத நூல். முதல்ல அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன். அவர் முழு நேர எழுத்தாளர் அல்ல. மென்பொருள் வல்லுநராக பணியாற்றி வருகிறார். அப்புறம் அவர் நண்பர்களோட தொடங்கின இலக்கிய பகிர்வு வாட்ஸ்அப் குழுவோட ஊக்கத்துல மீண்டும் எழுதத் தொடங்கி சிறுகதைகள்லாம் படைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட கதைகள் இணைய இதழில வெளியாகி இருக்கின்றன. வாழ்க்கையில சந்திக்கிற மனிதர்களோட நிகழ்வுகளும், மனசுல ஏற்படுத்துற தாக்கங்களையும் பதிவு செஞ்சு, பிறருடன் பகிர்ந்து கொள்வதற்கான ஊடகமாகவே அவர் சிறுகதைகளை பார்க்கிறார். அவர் சொல்றார், சிறுகதை எழுதும்போது என்னெல்லாம் நம்ம யுக்திகளை கடைப்பிடிக்க வேண்டும்ங்கிறத பத்தி சொல்வனம் மைத்ரேயன் அவர்கள் அவருக்கு அளித்த கருத்துகள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்றார். வாருங்கள் அப்துல் கரீம். வணக்கம், வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன். உறவுகள் உருவாக பல ஆண்டுகள் தேவைப்படலாம். ஆனா, அவற்றுல ஒரு சின்ன விரிசல் தோன்றதுக்கு ஒரு சில நொடியே போதும். அந்த விரிசல மூடுறதுக்கான வாய்ப்ப மனிதர்கள் தவறான புரிதல்கள், இல்லைன்னா அவங்களோட அகங்காரம், பிடிவாதம் இதனால இழந்து விடுறாங்க. இவர் எழுதியிருக்கிற அருந்து விடாத நூல் சிறுகதை முதுமை, நினைவுகள், அப்புறம் அப்புறம் குடும்ப உறவுகள், மன்னிப்பு, பேசப்படாத அன்பு, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது. இதெல்லாம் நுட்பமான ஒரு உளவியல் சித்திரமாக இந்த கதையில அமைஞ்சிருக்கு. அ உங்க கதைய ஒட்டி படிச்ச உடனே சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் போல இருந்துச்சு. அ "அருந்து விடாத நூல்" அப்படிங்கிற தலைப்ப முதல்லயே வச்சுட்டீங்களா? இல்ல கதை எழுதும்பொழுது அந்த அந்த தலைப்பு உங்களுக்கு தோணிச்சா? முதலில் கதை 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 தான் உருவானுச்சு. ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன டைட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது முடிவு பண்ணேன். ஸோ இந்த கதைக்கு முதல்ல நான் வச்ச டைட்டில் எஞ்சி இருப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு டைட்டில தான் நான் செலக்ட் பண்ணேன். ஆனா அந்த அந்த டைட்டில் மரணத்தையும், தனிமையையும் அதிகமா முன்னிறுத்துற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் கடைசியா நான் செலக்ட் பண்ண தலைப்பு அருந்து விடாத நூல் அப்படிங்கிற இந்த தலைப்ப நான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா, கதையோட மையத்துல என்ன இருக்கு அப்டின்னா, அந்த கத அறுந்து விட்டதா நம்ம நெனச்சாலும், எ எங்கேயோ உயிரோட இருக்கக்கூடிய அந்த உறவுகள் தான் இந்த கதையோட மையமா இருக்கு. ம். அதனால தான் இந்த கதைக்கு அருந்து விடாத நூல் அப்டின்ற தலைப்ப நான் தேர்ந்தெடுத்தேன். அழகா சொன்னீங்க. இந்த கதைக்கான விதை, கரு எப்படி உங்களுக்கு உண்டாச்சு? இது ஆக்சுவலா எப்பவுமே ஒரு கதை இப்டி நம்ம சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் முதல்ல தாக்கத்த கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ அத வச்சு உருவானது தான் இந்த கதை. என்னை சுற்றி நடந்த சம்பவங்கள், என்னை பாதித்த விஷயங்கள், ம். என்னில் தாக்கத்தை ஏற்படுத்திய விஷயங்கள். இதுதான் ஒரு கதைக்கு ஒரு மூல காரணமா என்னோட கதைகளுக்கு அமையுது. ஸோ ஒரு தாக்கம் இல்லாத ஒரு விஷயத்த கதையா எழுதுறோம் அப்டின்னா, அந்த கதை சரியான முறையில் அமையாது அப்டிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த கதை அந்த மாரி ஒரு தாக்கத்துல உருவானது தான். இதில் சிறிதளவு புனைவு கலந்து இந்த கதைய நான் எழுதியிருக்கேன் மேடம். ஆ இந்த இதுல வர உஸ்மான் பாய் அவர் முழுக்க நல்லவர்ன்னு சொல்ல முடியல. ஆனா, அவர் தவறானவரா இருக்காருன்னு சொல்ல முடியல. இப்படி ஒரு கதாபாத்திரம் சித்தரித்ததுக்கு என்ன பின்னணி? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் ஏன்னா நான் எ என் என்னோட உஸ்மான் பாய நம்மள மாரி ஒரு சாதாரண ஒரு மனிதரா நான் காட்ட விரும்புறேன். ஏன்னா வாழ்க்கையில யாரும் முழுக்க நல்லவர்களும் இல்ல. யாரும் முழுக்க கெட்டவர்களும் கிடையாது. நமக்குள்ள அன்பும் இருக்கும். நமக்குள்ள அகங்காரமும் இருக்கும். சில நேரம் நம்ம தவறு செய்வோம். பின்னாடி அதுக்காக நம்ம வருந்துவோம். ஸோ உஸ்மான் பாயும் அந்த மாரி ஒரு ஒரு சாதாரண மனிதர் தான். அவர் தவறு செய்கிறார். பிடி பிடிவாதமா இருக்காரு. அதே நேரத்துல உறவுகளை இழக்கிறதுக்கும் அவர் விரும்பல. அந்த மாரி ஒரு முரண்பாடு தான் அவர மனிதனா காட்டுது. ம். ஆ உஸ்மான் பாயோட மிகப்பெரிய குறையும், மிகப்பெரிய பலமும் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் உறவுகள் மேல் வச்சிருக்கக்கூடிய அந்த பற்று தான் அவருடைய மிகப்பெரிய பலமும், மிகப்பெரிய பலவீனமும் அதான் மேடம். ம். ஏன்னா அதை ஒட்டி தான் கதையோட சம்பவங்கள் இருக்கு. ம்.
அவரால உறவுகள வந்து எளிதா விட்டுவிடவும் முடியல. ம். அதே சமயத்துல அவரால இறங்கி வந்து அந்த உறவுகளோட ஒரு 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 கன ஒரு 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 கனெக்ட் ஏற்படுத்தவும் முடியல. ம். அதுதான் அவருடைய குறை. ம். ஸோ உஸ்மான் பாயோட குறையும், பலமும் உறவுகள் தான். அது எப்படின்னா, ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி ம். இந்த அவருடைய குறையும், பலமும் இந்த உறவுகள் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆ நீங்க வந்து எழுதியிருப்பீங்க. இந்த பாப்பா வந்து உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்றாரே தவிர, நீங்க கொடுத்த அந்த பழைய கடியாரத்துக்கு இன்னும் வாரம் வாரம் சாவி குடுத்துட்டு தான் இருக்காரு. அப்படின்னு ஹாஜா வந்து ரொம்ப புன்னகையோட கூறுவான். அப்ப உஸ்மானுக்கும், பாஷாவுக்கும் இடையிலான அந்த பாச பிணைப்ப இவனோட வார்த்தையால ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. கதை முழுவதும் இப்படி பாசமா பொழிகிறதே ஏன்? ஆக்சுவலா உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த கதையில எந்த ஒரு இடத்திலயும் அன்பு, பாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இந்த கதையில அ இடம் பிடிக்கவில்லை. இல்ல, ஆனா கதை அப்படியே முழுக்க தொனிக்குது ஃபுல்லா. கதை முழுக்க பார்த்தீங்கன்னா, அம் முரண்பாடுகளும், பிடிவாதங்களும், மனக்கசப்புகளும், பிளவுகளும் தான் அதிகமா இருக்கு. அதையும் மீறி அதுல பாசத்த கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது, அது அ அது வந்து இந்த கதையோட ஒரு ஒரு சின்ன வெற்றியா வந்து நான் கருதுறேன் மேடம். ஆமா. சின்ன வெற்றி இல்ல, பெரிய வெற்றி. ம். ஆ ஃபாத்திமா வந்து கதையில நேரடியா வரல. ஆனா அவ அ இறந்து போன பின்பு அந்த குடும்பத்த இயக்குற ஒரு சக்தியா வச்சிருக்கீங்க. அது ஏன் அது? அந்த அந்த நோக்கம் எதனால அந்த மாதிரி வந்தது? அந்த கதைக்கு தாக்கம் கொடுக்கணும்னா, இல்ல அத சுத்தி தான் அந்த கதை பின்னணும் அப்படின்னு யோசிச்சீங்களா? உண்மதான் மேடம். ஏன்னா, ஒரு 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 குடும்பம்னு எடுத்துக்கிட்டா, பெரியவர்கள் தான் வந்து அந்த குடும்பத்தில உள்ள உறவுகள கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மையமா இருப்பாங்க. ம். அதிலயும் அந்த குடும்பத்துடைய ஒரு பெண் தான் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில உள்ள எல்லா உறவுகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மையமா இருப்பா. ம். ஸோ இந்த கதைய பொறுத்தவரைக்கும் ஃபாத்திமாங்கிற அந்த கேரக்டர் வந்து அ எல்லா உறவுகளையும் அந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மையமா ஃபாத்திமா தான் இருக்கா. அவ இந்த கதைய பொறுத்தவரைக்கும் அவ உயிரோடு இல்ல அப்டின்னாலும், ம். சில நேரங்கள்ல இல்லாமை அப்படிங்கிறது வந்து இருப்பை விட அதிக சக்தி வாய்ந்தது. ஸோ அதனால அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாத்திரமா வந்து ஃபாத்திமா இத வந்து நான் வந்து அம் நான் வேணும் அப்படின்னு கட்டமைக்கல. இது ம். வந்து கதையோட வ ஃப்ளோல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு ம். அமைப்பு வந்திருக்கு மேடம். ம். ஆ பாத்திமாவோட இறப்போட சம்பவம் வந்து ஃப்ரீதாவ வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும்னு நீங்க நினைச்சீங்க? அந்த கதைய எழுதும்போது எந்த அளவுக்கு அத கொண்டு வரணும்னு யோசிச்சீங்க? ஆமா. ஏன்னா ஃபாத்திமா அவர்களுடைய இறப்பு அப்ப பார்த்தீங்கன்னா, ஃபரிதா வந்து அந்த அந்த இறப்புக்கு வர்றாங்க. அந்த டயத்துல உஸ்மான் பாய் வந்து அந்த ஃபரிதாவிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாரு. அவள வந்து எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துறாரு. ம். அப்ப 2 விதமான பாதிப்பு ஃபாத்திமாவுக்கு. சொல்லப்போனா 3 விதமான பாதிப்பு. 1 அந்த கதையில பார்த்தீங்கன்னா, அவளுடைய குழந்தைக்கு வந்து உடம்பு முடியல. அது ஒரு பாதிப்பு. அதையும் மீறி அவ வந்து தன்னுடைய பாட்டியோட இழப்புக்கு வந்திருக்கா. பாட்டியோட இழப்பு அப்படிங்கிறது இன்னொரு பாதிப்பு. 3வது பாதிப்பு உஸ்மான் பாயோடைய கடுமையான சொற்கள். ஆக இந்த மாரி 3 விதமான பாதிப்பும் அந்த ஒரே டயத்திலேயே வந்து அந்த ஃபாத்திமா அந்த ஃபரிதா அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு நட ம். அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கடினமான விஷயம் தான் மேடம். ஆ நான் கண்டிப்பா அது வந்து ம். நான் நினைக்கிறேன் இந்த கதையில ஒரு உண்மையான இணைப்பு கயிறு வந்து ஃபாத்திமா தான்னு. நீங்க அத நினைச்சு தான் எழுதினீங்களா? அத தான் முக்கியமா வச்சு எழுதினீங்களா? ஆமா மேடம். ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம நான் சொன்ன மாரி ஒரு ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா, அதுல வந்து பெண்கள் தான் வந்து இணைப்பு கயிறா இருக்காங்க. அதுலயும் ஃபாத்திமா மாதிரி ஒரு 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 பெண் வந்து அந்த குடும்பத்தோட இணைப்பு கயிறா அ இதுவரைக்கும் இருந்திருக்கா. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த பெண்ணை மையமாக வைத்து தான் எல்லா சம்பவங்களும் நடக்குது. கதையோட எல்லா சம்பவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர மையமா வச்சு தான் எல்லாமே நடக்குது. ஸோ இந்த கதையோட இணைப்பு கயிறு வந்து உண்மையில பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா தான். ம். வேற வேற சம்பவங்கள் இருந்தாலும் மரணம், முதுமை இப்படின்னு பலவிதமா வந்து இந்த கதையோட உணர்வுகள் இருந்தாலும்,
மையக்கயிறாக இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பெண் தான். ம். சோ அந்த பெண் தான் வந்து இந்த கதையை வந்து சுமக்க கூடிய இடத்தில் இருக்கிறார். ம். சூப்பரா சொன்னீங்க. ம். அ வயதாகும்போது மனுஷங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, உஸ்மான் போலவே, அந்த நினைவுக்குள்ளேயே வாழ்வாங்க. அ அத வந்து நீங்க மையப்படுத்தியிருக்கீங்க அப்பப்ப. அ அது வந்து அதுதான் வாழ்க்கையில வந்து வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இதுன்னு சொல்ல வந்தீங்களோ? கண்டிப்பா மேடம். ஏன்னா பொதுவா வயசானவங்க பேசும்போதே பாத்தீங்கன்னா, நாங்கல்லாம் அந்த காலத்துல அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா பொதுவா பேசுவாங்க. ஏன்னா சின்னவங்களே வியந்து போயிடுவாங்க. ஆமா. ஏன்னா நி நினைவுகள் அப்படிங்கிறது அவங்கள விட்டு பிரிக்க முடியாது. இன்னொன்னு சொல்லப்போனா, அதாவது அவங்களுக்கு வந்து எதிர்காலம் அப்படிங்கிறது சுருங்கிக்கிட்டே வருது. நிகழ் அ ய நினைவுகள் அப்படிங்கிறது நெறைய இருக்கு. அப்ப பெரும்பான்மை என்ன இருக்கோ அதுதானே வந்து வார்த்தைகளா வந்து வெளியில வருது. ம். ஸோ அவர்களுடைய பெரும்பகுதி வந்து நினைவுகளா மாறுனதுனால, அவர்களுடைய சந்தோஷங்கள், அனுபவங்கள், வருத்தங்கள், தவறுகள் இதுதான் வந்து அவர்களுடைய உலகமா இருக்கு. ஸோ அதனால வயதானவர்கள் வந்து நினைவுகளுக்குள் வாழுகிறார்கள் அப்படின்னு சொல்றத விட, நினைவுகளோடு தான் வாழுகிறார்கள் அப்படின்னு சொல்றது தான் பொருத்தமா இருக்கும். ரொம்ப சரியா அதனால நினைவுகள் வந்து அவர்கள்ட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒரு பகுதியா மாறிவிடும். அ எ ஒரு சின்ன குழந்தைய கூட நம்ம போய் சாரி சொல்டா அப்படின்னு சொல்லாது. அ மன்னிப்பு கேட்கறது வந்து யாருக்குமே பொதுவா எல்லாருக்கும் வந்து ஒரு கடினமா தான் இருக்கும். அத வந்து நீங்க சொல்லணும்னு இந்த கதையில கொ நெனச்சு தான் அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வந்து உருவாக்கினீங்களா? ஆ கருத்து சொல்றதுக்காக எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் நான் அமைக்கல மேடம். ஏன்னா ம். வந்து, என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாசகர்கள் முன்னாடி நான் வந்து வைக்க விரும்புறேன். ம். ஏன்னா, அதை பார்த்து அதில் உள்ள விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியது வந்து, அது வந்து படிக்கக்கூடிய வாசகர்களுடைய இடத்தில் அது இருக்கிறது. ஏன்னா, இந்த இடத்துல கருத்து சொல்றதுக்கும் ஒரு ஒரு தகுதி வேண்டும். ஏனால், இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறது வந்து எனக்கும் அது கடினமான காரியம் தான். அது மனித இயல்பு. அதனால் மனித இயல்பு. அப்படிங்கும்போது மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு வாசகர்கள்ட்ட வந்து நான் வந்து ஒரு கருத்தை வந்து நான் திணிக்க முடியாது. அப்ப என்னுடைய இடத்தில் நான் நான் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வாசகர்களிடம் அதை வந்து எனக்கு கடினமான ஒரு விஷயத்தை வாசகர்கள்ட்ட வந்து நான் வந்து ஒரு கருத்தா நான் வந்து திணிக்க விரும்பல. அதனால இது வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை வாசகர்கள் முன்னாடி வந்து நான் வந்து ஒரு கதையாக, ஒரு சில கேரக்டர்களாக நான் நடமாட விடுகிறேன். அவ்வளவுதான். அதனால இதை படித்து எது சரி, எது தப்பு அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய இது வந்து வாசகர்கள் அதை வந்து அவர்களிடத்தில் இருந்து அதை புரிந்து கொள்வார்கள். அப்படின்ட்டு நான் நம்புறேன் மேடம். ம். வாழ்க்கையில வந்து அன்பும், அகங்காரமும் ஒண்ணா சேர்ந்து இருக்க முடியுமா? நீங்க என்ன அப்படித்தான் நினைக்கிறீங்க? இருக்கிறது. அப்படித்தான் இருக்கிறது. ம். ஏனால் அ ஒரு 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 மனிதரை எடுத்துக்கொண்டால், அவர் முழுக்க முழுக்க அன்பானவர் அப்படின்ட்டு யாரையும் நம்ம கை காட்டிற முடியாது. அதே போல அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து இவர் முழுக்க முழுக்க அகங்காரம் பிடித்தவர் அப்படின்ட்டு நம்ம வந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஒரே மனிதர் ஒருவரிடம் பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா, அவர் அன்பா இருப்பார். சில சமயம் பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட வந்து அகங்காரம் வெளிப்படும். ஒரே மனிதர் சில பேரிடம் அன்பாக இருப்பார். சில பேரிடம் அகங்காரமாக பேசுவார். அப்ப அன்பு, அகங்காரம் 2மே பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்குள்ள இருக்கு. எப்படி நல்லது, கெட்டது அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து மனிதர்களுக்குள்ள இருக்கிறதோ, அதே மாரி அன்பும், அகங்காரமும் எல்லா மனிதர்களுடன் இருக்கிறது. அப்படிங்கிறது இந்த கதையோட இப்ப வந்து அ பேசப்படாத அன்பு, வெளிப்படுத்துற அன்ப விட வலிமையானதா? ஆம் அதான் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, உண்மையான அன்பை வந்து முழுக்க மறைக்கவும் முடியாது. முழுமையாக வெளிப்படுத்தவும் முடியாது. பொதுவாக அன்புங்கிறது பரிசு கொடுக்கிறது, கட்டி அணைப்பது, அ இனிமையாக பேசுவது, இப்படி போன்ற வடிவங்கள் தான் நமக்கு வந்து நினைவுக்கு வரும். அவையும் அன்பின் வடிவங்கள் தான். ஆனா, எல்லா அன்பும் அப்படி வெளிப்படுவதில்லை. சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருப்பாங்க. சில பேர் மௌனமாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, கோவமா அவங்களோட அக்கறைய வெளிப்படுத்துவாங்க. அப்ப அதிலயும் மறைந்து இருப்பது ஒரு அன்பு தான். வெளியில் பார்க்கும்போது அது அன்பா தெரியாம இருக்கலாம். ஆனா, அதுக்குள்ள மறைந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பு தான். அப்ப இந்த கதையிலயும் பார்த்தீங்கன்னா, அ
உஸ்மான் பாய், பாஷா இவர்களுக்கு இடையில அன்பு இருக்கு. ஆனா ஒரு வார்த்தையில கூட பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா, அந்த அன்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல வந்து அவங்க இப்ப இல்ல. இந்த கடிகாரத்துக்கு சாவி கொடுப்பதுல பாத்தீங்கன்னா, அதுல ம். பாத்தீங்கன்னா ஒரு அன்பு வந்து மறைஞ்சிருக்கு. அப்ப இது வந்து நார்மலா இந்த மாரி ஆளுங்கள நம்ம வந்து வாழ்க்கையில சந்திக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன இந்த மாரி இருக்காங்க? ஆ அண்ணன் தம்பிங்க தானே பேசிக்க வேண்டியது தானே அப்டின்ட்டு ஒரு வெளிப்படையா பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்க வெளியில வெளியில வந்து அவங்க பேசிக்கிறது இல்ல. ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன சம்பவங்கள் மூலமா அந்த அன்புங்கிறது உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து இந்த கதையில வந்து நான் காட்ட விரும்புறேன் மேடம். ம். உஸ்மான் பாயோட பேத்தி ஃப்ரீதா வீட்டு வாசல் வரைக்கும் போறாரு. போயிட்டு உள்ள போகாம திரும்புறாரு. அதேபோல தம்பி பாஷா வந்து அவன் கைப்பட எழுதி குடுத்த அந்த ஃபோன் நம்பர் சீட்ட வந்து எடுத்து தூக்கி போட்டுறான்னு நெனைக்கிறாரு. ஆனா, அந்த சீட்ட வந்து திருப்பியும் அவசரமா பிடிச்சு அத பர்ஸுக்குள்ள திணிச்சுக்கிறாரு. இதெல்லாம் வந்து அ பாசத்த வெளிப்படுத்துறதோட, ஒரு கதையோட தாக்கத்தையும் அதிகப்படுத்தும்னு நீங்க நெனச்சீங்களா? கதை எழுதும்போது? இல்ல மேடம். ஆக்சுவலா இது என்னதுன்னா, இது வந்து ஒரு கதையை வந்து வாசகர்கள் முன்னாடி இது வந்து நடந்த சம்பவங்களையும், இல்ல என்னை பாதித்த விஷயங்கள கதையாக ஒரு சம்பவங்களாக நான் எடுத்து வைக்கிறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து அம் உஸ்மான் பாய் வந்து பாஷா கிட்ட ஒரு சமாதானமா போகணும்னு நெனைக்கிறாரு. ஆனா, அந்த அடிய அவராலயும் முழுசா எடுத்து வைக்க முடியல. அதே மாரி ஃபரிதாவுடைய வீட்டு வாசல் வரைக்கும் போய் அந்த கேட்ட பிடிச்சு கொண்டு நிக்கிறாரு. அங்கேயும் அவரால வந்து இன்னொரு அடிய எடுத்து வைக்க முடியல. அப்ப அவர் மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ஊசலாட்டம் நடக்குது. அன்புக்கும், அவருக்கு இடையில இருக்கக்கூடிய பிடிவாதத்துக்கும், அந்த 2த்துக்கும் இடையில அந்த ஊசலாட்டம் வந்து நடக்குது. அப்ப இது வந்து இந்த ஊசலாட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லார் மனதிலயும் நடந்துட்டு தான் இருக்கு. நானும் சில இடங்கள்ல அ கேட்ட பிடிச்சுட்டு நின்றுருக்கேன். சில ஃபோன் நம்பர வந்து நானும் வீச முடியாமல் என் பர்சுக்குள்ள நான் வச்சிருக்கேன். அப்படின்ட்டு இது எல்லா மனிதர்களும் இத யோசிக்கக்கூடிய சில விஷயம் தானே. அப்ப இ ஒரு 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 விதத்துல பார்த்தீங்கன்னா, இந்த காட்சிகள் தான் வந்து கதையோட தலைப்புக்கு நியாயம் சேர்க்கக்கூடிய ஒரு சம்பவங்களா இருக்கு இருக்கு. ம். "அருந்து விடாத நூல்" அப்படிங்கிற தலைப்புக்கு அர்த்தம் சேர்க்கக்கூடிய ஒரு காட்சிகளாவும் இந்த இந்த சம்பவங்கள் வந்து அமையுது மேடம். இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச பகுதி எது? ஆக்சுவலா இந்த கதை வந்து முழுக்க நீங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, அம் ஏதோ ஒரு ஒரு பாசத்தோடைய வெளிப்பாடு தான் அது. ஆனா, அ இந்த கதையோட முழு தாக்கமும் பார்த்தீங்கன்னா, ஒரு சோர்வு, ஒரு சோகம் வந்து இழையோடிட்டு இருக்கும். அப்ப அதுல வந்து ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் மாரி வரக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, அ உஸ்மான் பாய் வந்து மதுரை வீரன் பாடலை கேட்டுவிட்டு, தன்னுடைய இளமை கால நினைவுகளை ஹாஜா கிட்ட பகிர்ந்துக்கிற அந்த இடம் தான் எனக்கு பிடிச்சமான பகுதி மேடம். ஏன்னா, ம். அவர் வந்து தன்னுடைய இளமை காலத்தை பத்தி ஹாஜா கிட்ட வந்து விவரிக்கிறாரு. ம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த உஸ்மான் பாயோட கேரக்டர் வந்து வெளிப்படுது. அவர் வந்து பாத்திமாவுடைய பாட்டிகிட்ட போய் எனக்கு எனக்கு இவள கட்டி தர்றீங்களா? இல்லையா? அப்படின்ற ம். மாரி பிடிவாதமா போய் நிக்கிறாரு. சோ அங்கேயும் அவருடைய அன்பு வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஒரு குணமா தான் வெளிப்படுது. முரட்டுக்காதல். ம். ஆமா. அவரே சொல்றாரு. அந்த அந்த கதையில வந்து நான் ம். அப்பல்லாம் வந்து ஒரு காளை மாரி இருப்பேன். ஆமாமா. முரட்டுக்காதல். சரிங்களா? ம். ஆமா. அப்ப இந்த கதை முழுக்க வந்து மனக்கசப்புகள், பிரிவுகள் இதெல்லாம் நிறைந்திருந்தாலும், அந்த ஒரு இடத்துல ஒரு மென்மையான ஒரு புன்னகை வந்து எல்லாருக்கும் வரும் அப்டின்ட்டு நான் நம்புறேன். அந்த இடம் வந்து உஸ்மான் பாயோட வாழ்க்கையில இருந்த ஒரு காதலையும், ஃபாத்திமாவோட ஃபாத்திமாவோட நெருக்கத்தையும் வாசகர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு இடமா இருக்கு அப்டின்ட்டு நான் நம்புறேன் மேடம். ம். அதனால அந்த பகுதி வந்து எனக்கு எனக்கு ம். எனக்கு பர்சனலா வந்து எனக்கு பிடிச்ச பகுதி. ம். இந்த கதைய எழுதி முடிச்ச உடனே உங்களுக்குள்ள என்ன உணர்வு வந்தது? இருந்தது? அம் இந்த கதையை எழுதி முடிச்ச பிறகு வந்த உண்மையான உணர்வு என்னதுன்னா, கடைசி காலத்தில் தன்னுடைய மனைவியை இழந்து வாடும் ஆண்களை நினைத்து, அவர்களுடைய அந்த அந்த நிலையை நினைத்து ஒரு 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 பக்கம் எனக்கு வருத்தமாக இருந்தது. ம். ஏனென்றால், கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா, அம் எந்தவித கஷ்டங்களையும் தாங்கிடலாம். பணம் காசு இல்லாம கூட இருந்துடலாம். ஆனால், தன்னுடைய மனைவியின் இழப்பு அப்படிங்கிறது, மரணத்தை விட வந்து கொடுமையானது மேடம். ம். அது அது வந்து
அந்த மாரி ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அந்த வலியை வந்து உணர முடியும். ஏனென்றால் என்னை பொறுத்தவரை கணவன் இழந்து அ இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் வந்து இந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற அதாவது அ இது இது வந்து வேற விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது எப்படி நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, அம் ஒரு உறவுகள் அப்படிங்கிறது பெண்களை மையப்படுத்தி தான் உறவுகள் இருக்கிறது. அப்போ ஒரு வீட்டுக்கு வந்து உறவினர்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னா, அந்த இடத்தில் அந்த அது ஒரு பெண் இருந்தால் தான் அவளை ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ள உறவினர்கள் எல்லாம் தேடி வருவாங்க. அப்ப அந்த பெண் வந்து இல்லாமல் போகும்போது, உறவினர்கள் வருவதும் அங்க வந்து அறுந்து விடுகிறது. அப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு பாலமாக வந்து இருக்கிறது வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். அப்ப அந்த பெண்கள் இல்லாத இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைசி காலத்தில் ஆண்களுடைய நிலைமை வந்து, அதை நினைத்து தான் வந்து அ ஒரு ஒருவித ஒருவித சோகமான எண்ணம் வந்து எலியோடிக் கொண்டிருக்கிறது மேடம். ம். இக்கரைக்கு அக்கரை பச்சை. அவங்களுக்கு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கும் அது மாதிரி. ஆ கணவரை இழந்து வாழறதுங்கிறது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டம். ஆ மதிப்புங்கிறது பெண்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேடம், மதிப்புங்கிறது பெண்கள் கூட வந்து குடும்பத்தில சொல்லுங்க. சொல்லுங்க. அ பெண்கள் வந்து குடும்பத்தோட பேரன், பேத்திகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மிங்கில் ஆயிருவாங்க மேடம். பேரன், பேத்திகள், அதுக்கப்புறம் உள்ள உறவினர்கள் அப்படின்ட்டு பெண்கள் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த குடும்பத்துக்குள்ள வந்து நீங்க பாதிப்பு இல்லாமல் இல்லை. பாதிப்பு இருக்கிறது. ஆனால் அந்த உறவுகளோட வந்து அவங்க வந்து மிங்கில் ஆயிருவாங்க. எப்படியாவது ஒரு விதத்துல மிங்கில் ஆயிருவாங்க. ஆனா ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மிங்கில் ஆகக்கூடிய தன்மை வந்து அவர்களுக்கு இன்னொன்னு அவர்களுக்கு அவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல கடைசி காலத்தில் வந்து இப்ப ஒரு பெண் அவளுடைய இதுவரை தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட ஒரு பெண் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைமை வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் மேடம். ம். ம். இந்த கதையில நீங்க நேசிக்கிற பாத்திரம் இது. ரொம்ப நேசிக்கிற பாத்திரம். கதாபாத்திரம். நீங்கள் இந்த படைத்தது கதையில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனா அதுல. கண்டிப்பா. இந்த கதையில பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து உஸ்மான் பாயோடைய கேரக்டர் தான் மேடம். ஏன்னா, ம். அவருடைய பலவீனங்கள் சிலவற்றை அல்லது பலவற்றை என்னிடமும் நான் பார்க்கிறேன். ம். அதனால என்னை நான் வெறுக்க முடியாது. அதனால எனக்கு பிடித்தமான ம். பாத்திரம் உஸ்மான் பாயோட கேரக்டர் தான். அருமையான கேரக்டர் தான் அது. ம். ஆ எனக்கு இப்ப புரியுது. நீங்க ஏன் வந்து மதுரை, அப்புறம் நிலக்கோட்டை, சிம்மக்கல் இதெல்லாம் பத்தி பேசுறீங்கன்னு. ஏன்னா நீங்க மதுரைக்காரர். நானும் ரொம்ப கண்டிப்பா. ரசிச்சு நானும் அந்த கதைய ரொம்ப ரசிச்சு படிச்சேன். ஏன்னா நானும் மதுரைக்காரி. அப்படியா? ம். சந்தோஷம் மேடம். ரொம்ப எ சல்லவோன்னவுடனே அப்படியே எங்கேயோ போயிடுச்சு என் மனசு. ஆ. அது வழியா தான் காலேஜுக்கு சந்தோஷம். போனோம். டெய்லி அமெரிக்கன் காலேஜுக்கு. ம். ஆ சந்தோஷம் மேடம். அமெரிக்கன் காலேஜ் பக்கத்துல தான் என்னுடைய வீடு. அப்படியா? ஆமாங்க. ம். எல்லாம் மலரும் நினைவுகள் இப்ப. ம். அதுதான் இந்த கதை மேடம். ஆமா. எங் எப்பயாவது இந்தியா போகும்பொழுது, நான் இருந்த வீட கூட போய் பார்த்துட்டு தான் வருவேன். அப்படி ஒரு பிடிப்பு தான் அந்த ஊர் மேலயும், மீனாட்சி அம்மன் மேலயும். நாங்க இந்துக்கள் ஆனதுனால. ம். சந்தோஷம், சந்தோஷம். ம். ஆ அந்த கோரிப்பாட்ல ஒரு தர்கா இருக்கும். இந்த இதுக்கு எய்த்த மாதிரி. காலேஜ்லேருந்து கொஞ்சம் இப்படி போனோனே ஒண்ணு இருக்கும். அது அது எப்பவும் பார்த்துட்டே போவேன் நான் போகும்போது. ஏன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஒரு அந்த இனத்த சேர்ந்தவங்க. ரொம்ப நல்ல பொண்ணு. ம். ஆ "அறுந்து விழாத நூல்" அப்படிங்கிற கதைக்கு ஒரே வரியில சொல்லணும்னா, உங்களோட தனிப்பட்ட விளக்கம் என்ன அதுக்கு? ஆம், அதாவது உறவுகளுக்கிடையே பிரச்சனை இருந்தாலும், அந்த உறவுகள் அறுந்து விடுவதில்லை. உறவுகள் அறுந்து விடுவது சில சமயம் எளிது. ஆனால், மனம் அவற்றை முழுமையாக அந்த உறவுகளை அறுத்து விடுவதில்லை என்பதுதான் இந்த கதை. ம். ஆக இது வந்து உஸ்மான் பாயோட கதையாக இது தோன்றினாலும், கவனமாக பார்த்தால் இது நம்மில் பலருடைய கதையும் கூட மேடம். அதுதான் உண்மைதான். என்னுடைய ஒரு வரி விளக்கம் பார்த்தால், உறவுகள் அறுந்து விடுவதாக தோன்றினாலும், உள்ளுக்குள் அது அறுந்து விடாமல் இலையோடிக் கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் ஆமா, என்னுடைய தனிப்பட்ட விளக்கம். ஆமா. அ இந்த கதைய படிச்சுட்டு உங்க வீட்ல இருக்கவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு, ஆ இல்ல எழுத்தாளர்கள் அவங்கலாம் ஏதாவது அவங்களோட கருத்துக்களோ,
இல்ல விமர்சனங்களோ வச்சாங்களா? உண்மையில் இல்லை மேடம். ம். உண்மையில் இந்த கதையை நான் வந்து என்னுடைய குடும்பத்தாரிடமோ, நண்பர்களிடமோ பகிரவே இல்லை. ம். அ காரணம் என் வீட்டிலும், என்னைச் சுற்றிய வட்டாரத்திலும் இலக்கிய வாசிப்பில் பெரிய ஆர்வம் உள்ளவர்கள் பெரிதாக அதிகம் யாரும் இல்லை. ம். அதனால் அவர்களை கட்டாயப்படுத்தி வாசிக்கச் சொல்லி சிரமப்படுத்த நான் விரும்பவில்லை. அதேபோல் எழுதுவது என்னுடைய ஆர்வம். அதேபோல வாசிக்கிறதும் அவர்களுடைய ஆர்வமாக இருக்க வேண்டும். வாசிக்க சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதனால் அவர்களிடம் இதைப் பற்றி நான் கருத்தும் கேட்கவில்லை. என்னுடைய என்னுடைய பகிர்தல், முதல் பகிர்தலே சொல்வனம் தான். சொல்வனத்தில் அ இந்த கதையை பகிர்ந்து, அ அதிலிருந்து வரக்கூடிய விமர்சனங்களும், கருத்துக்களும் எனக்கு மிகவும் மதிப்பு மிக்கவை மேடம். உங்களோட இன்னைக்கு சந்திச்சு பேசினதுல ரொம்ப சந்தோஷம். அ பேசப்படாத அன்பு, சொல்லப்படாத மன்னிப்பு, வெளிப்படாத ஏக்கம், இதெல்லாம் வந்து எவ்வளவு ஆழமா மனுஷங்கள இணைச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த கதை ரொம்ப நெகிழ்ச்சியோட நினைவூட்டுது. உறவுகள் வந்து சில நேரங்கள்ல தூரமா போயிடலாம். ஆனா உண்மையான பாசம் வந்து அருந்தே விடாது. எப்பொழுதுமே கெட்டியாக இருக்கும். அப்படிங்கிறத இந்த கதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. இன்னும் நெறைய எழுதுங்க. அ சொல்வனம் சார்பாக எனது வாழ்த்துக்கள். மிக்க மிக்க நன்றி மேடம். உங்களுடைய நேரத்திற்கும், உங்களுடைய கருத்திற்கும், உங்களுடைய ஆதரவிற்கும் மிக்க நன்றி மேடம். அ மிக்க மகிழ்ச்சியும் எனது நன்றியும். சொல்வனத்தின் புனைவு வனத்தில் மீண்டும் இணையும் வரை அனைவருக்கும் வணக்கம். நன்றி.